ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கான அகடமிக்கலான அவென்யூஸ் அப்போ கிடையாது. ஸோ எய்தர் நீங்கள் ஆன் யுவர் ஓன் நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஒரு வழி தேடி அதுக்காக போராடணுமே ஒழிய, நமக்கு அதை ஒரு முறையாக ஒரு கல்வியாக பயில்வதற்கான வாய்ப்புகள் அப்போ இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. க்ரியேட்டிவ் ஃபீல்டினுடைய எந்த ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கலாம், அது எல்லாமே அகடமிக்ஸ்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி டிசைனிங் இருக்குது, விஸ்காம் இருக்குது, ஸோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ அன்னைக்கு நான் எடுத்த முடிவு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு மாணவனாக இருந்தால் நான் பர்பஸாக ஃபெயில் ஆக மாட்டேன். நான் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச அந்த அகடமிக் ஃபீல்டு எடுத்து நான் படிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த அவென்யூஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. இன்றைக்கி அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது ரொம்ப ராங் டிசிஷனாக இருக்கும். நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், என்ன அகடமிக் ஃபீல்ட்ஸ் ஓப்பனாக இருந்தாலும் நம்ம என்ன நோக்கத்துக்காக ஒரு ஃபீல்டை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்க போகிறோமோ அதில் ரொம்ப சின்சியராக இருந்து அந்த ஃபீல்டில் எக்ஸல் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன்.